ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் கிராஃப் ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கும் புரியுது. இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் தன்மை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 வகையான கணக்குகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். ஏற்கனவே நான் அட்டவணை எப்படி எளிதாக தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல்ல கிராஃபை போடுவோம், அதுக்கப்புறம் அட்டவணை எழுதுவோம். எப்படி கிராஃபை எளிதாக போடலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இந்த கணக்கில் x² + x - 12 = 0 என்ற இருபடி சமன்பாடுக்கு வரைபடம் வரைந்து அதன் தீர்வின் தன்மையை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். y சமம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இது இல்லாமல் போயிடும், இது இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு என்ன மட்டும் இருக்கும்? -12 மட்டும் இருக்கும். அதை நம்ம y அச்சில் குறிக்க போகிறோம். -12 இந்த இருக்கு. இந்த புள்ளி என்னது? 0, -12. அந்த புள்ளியை குறிச்சிட்டோமா? அந்த புள்ளியை அட்டவணையில் எழுதுவோம். 0க்கு நேர கீழே -12, 1க்கு நேர கீழே என்ன நம்பர் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸுக்கு 1 போட்டோன்னா 1² 1² 1 தான். இந்த 1 1, 2க்கு நடுவில் ப்ளஸ், அப்போது 2 இருக்குது. இப்போது இது வந்து +2 +2னா y அச்சில் மேலே போகும். -12லேருந்து 1க்கு நேர கீழே 2 ஸ்டெப் மேலே போகுது. 1 2. இந்த இடம் என்னது? 1, -10. இப்போது x² கெழு பார்க்குறோம். 1, அதை 2ஆல் பெருக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 2. நம்ம ஏற்கனவே இந்த 2ஐ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தால இந்த 2ஓட இந்த 2ஐ கூட்டினா 4, 4 2 கூட்டினா 6, 6 2 கூட்டினா 8, இப்படி 2 2ஆக போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2ஐ குறிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2க்கு நேர கீழே 4 ஸ்டெப் மேலே போகணும். 2க்கு நேர கீழே இதிலேருந்து 4 ஸ்டெப்பு. 1 2 3 4. இந்த இடம் என்னது? 2, -6. அதுக்கப்புறம் 6 ஸ்டெப் மேலே போகணும். அதுக்கு 3க்கு நேர கீழே 3க்கு நேர 6 ஸ்டெப் மேலே. 1 2 3 4 5 6. இந்த இடம் என்னது? 3, 0. அதுக்கப்புறம் 8 ஸ்டெப் மேலே போகணும். அது 4க்கு. அப்போ 4ல் 8 ஸ்டெப் மேலே. 1 2 3 4 5 6 7 8. 4, 8. இப்போ y அச்சுக்கு வலது பக்கம் போயிட்டோம். இப்போ y அச்சுக்கு இடது பக்கம் வர்றோம். 2 2ஆக கூட்டிகிட்டு போனதால் 2க்கு முன்னால் 2ஐ கழிச்சோம்னா என்ன வரும்? நமக்கு 0. அப்போ -1க்கு நேராக 0ன்னா மேலேயும் போகணுன்னா கீழே வர வேண்டாம். -1, -12. அதுக்கப்புறம் மைனஸில் போகும். இப்படி மேலே -2 -4 -6. திரும்ப படம் இப்படி வளையிறதுனால இதிலேருந்து 2 ஸ்டெப்பு திரும்ப மேலே எடுக்கணும். -2 கீழே 2 ஸ்டெப் மேலே 1 2.
-2, -10. அப்புறம் 4 ஸ்டெப் மேலே போகணும். -3 கீழே 4 ஸ்டெப் மேலே 1 2 3 4 -3, -6. அப்புறம் -4க்கு 6 ஸ்டெப் மேலே போகணும். -4க்கு மேலே 6 ஸ்டெப் 1 2 3 4 5 6 -4, 0. இது வரைக்கும் நமக்கு போதும். இருந்தாலும் ஒரு ஸ்டெப் மேலே போகும். -5, 8 ஸ்டெப் மேலே போகணும். -5க்கு மேலே 8 1 2 3 4 5 6 7 8 -5, 8. இவ்வளோ தாங்க. புள்ளிகளை குறிச்சாச்சு, அட்டவணையும் போட்டாச்சு, படம் வரைஞ்சிருவோம். y = x² + x - 12. இதை ஞாபகம் எழுதிடுங்க. மேலே அளவு திட்டம் எழுதிடுங்க. இப்போது தீர்வு எழுத போகிறோம். இந்த பரவளையமானது இந்த வளைவாக போகுது இல்லையா, எக்ஸ் அச்சில் 2 இடத்துல வெட்டுது. அதனால் சமமற்ற இரு மெய்யெண் தீர்வுகள் அப்படின்னு எழுதி முடிங்க. முழு மதிப்பெண். வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கில் என்ன இருக்குன்னா, x² -8x + 16 = 0. இந்த இருபடி சமன்பாட்டுக்கு படம் வரைந்து அதன் மூலங்களின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். y சமம் அப்படின்னு சமன்பாடு எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் இல்லாத டேம் என்ன இருக்குன்னா +16. அதை ஒய் அச்சில் குறிக்கிறோம். 0, 16. அட்டவணையில் 0க்கு நேர கீழே 16 எழுதிக்கிறோம். அப்புறம் எக்ஸுக்கு 1 போட்டோம்னா x² 1 -8னா 8x 8 1 கழித்தல் 8னா -7. -7னா கீழே வரணும். 7 நம்பர் கீழே வரணும். 1க்கு நேர கீழே. ஒன்றுக்கு நேர 7 நம்பர் கீழே வரணும். 1 2 3 4 5 6 7 1, 9. 1க்கு நேர கீழே 9 போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம 2க்கு பார்க்க போகிறோம். x² கீழே 1, அது 2ஆல் பெருக்க போகிறோம். 2 -7 2 2 கம்மி பண்ணுறோம். -5 -3 -1 அப்புறம் 1 3 5 7 இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இப்போது 5 ஸ்டெப் கீழே இறங்க போகிறோம். 2க்கு நேர 1 2 3 4 5. இது என்னது? 2, 4. அப்போ 2க்கு நேர கீழே 4. அப்புறம் 3 ஸ்டெப் இறங்கணும். 1 2 3. இது என்னது? 3, 1.
அப்புறம் ஒரு ஸ்டெப் இறங்கணும். நாலு கமா 0. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே போகணும். 5க்கு நேராக மேலே ஒரு ஸ்டெப். 5 கமா 1. இதுவே நமக்கு போதும். இருந்தாலும் அடுத்த பாயிண்ட்டை வச்சுப்போம். 3 ஸ்டெப்பு மேலே போகணும். 1 2 3. 6 கமா 4. அவ்வளோதாங்க. y சமம் x² மைனஸ் 8x ப்ளஸ் 16. படம் வரைஞ்சாச்சு, அட்டவணை போட்டாச்சு, அளவு திட்டம் எழுதிடலாம். இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ்ஹெச்சில் ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது. அதனால் அதாவது இரு சமமான மெய்யெண் தீர்வுகள் எழுதுங்க. இந்த கணக்கில் என்ன இருக்குன்னா, x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 சமம் 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து அதன் மூலங்களின் தன்மை ஆய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க கணக்கை பார்ப்போம். y சமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது x இல்லாமல் என்ன இருக்குன்னா ப்ளஸ் 5. ஒய்ஹெச்சில் 5 குறிச்சிருவோம். என்ன வரும்? 0 கமா 5. அது அப்படியே அட்டவணையிலையும் எழுதிடுவோம். இப்போது எக்ஸுக்கு 1 போடுறோம். அப்போ x² 1, 2xனால் 2 1 போட்டுனா 2, 3 வருது. 3 அப்படிங்கிறது ப்ளஸ் அப்படிங்கிறதுனால மேலே போகும். 1க்கு நேர 3 ஸ்டெப்பு மேலே போகும். 1 2 3. 1 கமா 8. ஸ்கொயரின் கீழ் வந்து 1, அதை 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ நம்ம 2. அப்போ 3க்கு 2 குறைச்சோம்னா 1, 1ல் 2 குறைச்சோம்னா -1, திரும்ப மேலே, அப்புறம் -3 இப்படின்னு போய்கிட்டு இருக்கும். இப்போது ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குறோம். -1க்கு நேர ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குறோம். -1 கமா 4. அதுக்கப்புறம் மைனஸ் வந்தனால திரும்ப மேலே ஏறுது. ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுது. -2க்கு நேர சைடில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஏறுது. -2 கமா 5. இப்போ படம் வந்து மேலேருந்து அப்படியே வந்து அப்படி கீழே வந்து திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம இதோட புள்ளிகளை நிப்பாட்டிக்கலாம். என்ன எழுதணும்? y சமம் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 5. வரைபடம் வரைஞ்சாச்சு, அட்டவணை எழுதியாச்சு, அளவு திட்டம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், அந்த வளையமானது எக்ஸ்ஹெச்சை தொடவே இல்லை. அதனால் மெய்யெண் தீர்வுகள் இல்லை அப்படின்னு எழுதினா போதும்.